ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் 28 இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி 5 இடங்களில் வென்றது. தேர்தலுக்கு முன்பு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற கோஷத்தை காங்கிரஸ் முன்னெடுத்ததால் திமுக கூட்டணியில் உரசல் ஏற்பட்டது. பிரவீன் சக்கரவர்த்தி, விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்ட தலைவர்கள் விஜயின் தாவேகாவுடன் கூட்டணி வைக்க வேண்டுமென வெளிப்படையாக பேசினர். இருப்பினும் செல்வ பெருந்தகை, சிதம்பரம் உள்ளிட்ட மூத்த தலைவர்களின் அடுத்தடுத்த பேச்சுவார்த்தைகளால் திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியானது. தாவேக தலைவர் விஜய் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வழங்குவோம் என அறிவித்த நிலையிலும் யாரும் கூட்டணிக்கு செல்லவில்லை. ஆனால் தேர்தலில் திமுக கூட்டணியால் வெற்றியை தக்கவைக்க முடியவில்லை. தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையே அவர் போட்டியிட்ட ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் தோல்வியை தழுவினார். ஆனால் புதிதாக அரசியல் களத்தில் நுழைந்து தனித்து போட்டியிட்ட விஜய் தலைமையிலான தாவேகா 108 இடங்களை பிடித்தது. தனிப்பெரும் கட்சியாக வந்தாலும் பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள் தாவேகாவுக்கு கிடைக்கவில்லை. இதனால் திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிக, ஐயுஎம்எல் கட்சிகள் தாவேகாவுக்கு ஆதரவளித்தன. இதனால் தாவேக தலைவர் விஜய் முதல்வராக பதவியேற்றார். அவரது பதவியேற்பு விழாவில் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலும் பங்கேற்றார். முன்னதாக நிச்சயம் காங்கிரஸ் கட்சிக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படும் என முதல்வர் விஜய் கூறியிருந்தார். அதன்படி காங்கிரஸ் கட்சிக்கு 2 அமைச்சர் பதவி வழங்கப்பட இருப்பதாக காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். அறிக்கையில் அவர் கூறியிருப்பதாவது: 2026 தேர்தலுக்கு முன்பே ஆட்சியில் பங்கு கோஷத்தை தமிழகம் ஏற்காது என்று வெளிப்படையாக திமுக அறிவித்தது. தற்போது மக்கள் தங்களின் தீர்ப்பை வழங்கிவிட்டனர். ஆட்சியில் பங்கு என்று கூறிய தாவேகாவை ஆதரித்துள்ளனர். ஒரு புதிய வரலாறு எழுதப்படுகிறது. கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரத்தில் பங்கு வழங்கப்படும் என்று கூறிய விஜய் தனது வாக்குறுதியை காப்பாற்றியுள்ளார். 59 ஆண்டுகளுக்கு பிறகு கதரணிந்த 2 காங்கிரஸ் அமைச்சர்கள் அமைச்சரவையில் இடம் பிடிக்க உள்ளனர். என்னை போன்ற ஆயிரக்கணக்கான காங்கிரஸ் தொண்டர்களுக்கு இது உணர்ச்சிபூர்வமான வரலாற்று சிறப்புமிக்க தருணம். 36% கமிஷன் அரசியலில் இருந்து ஊழல் இல்லா ஆட்சிக்கு தமிழகத்தை கொண்டு செல்ல வேண்டும். புதிய அரசு, புதிய நம்பிக்கை என மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார்.